எவ்வளோ அந்த அம்மாவுக்கு ஒரு செலவு வைக்கலான்னு இருக்கேன் நான் சென்னையில் மவுண்ட் ரோடில் சொந்த செலவில். ஒரு நண்பரை இவர் பார்க்கறது அந்த அம்மா சகிச்சுக்கிறதே பெரிய விஷயம். ஒவ்வொரு நாளும் 3 மணி நேரம் ஒரு நண்பரோட இவர் பேசுவார். இவருக்கு தான் வேலை இல்லை, அவருக்கு வேலை. அப்ப ஒரு வேலை இல்லாதவரை பொறுத்து கொள்வதே கஷ்டம். 2 வேலை இல்லாதவங்க அந்த அம்மா பொறுத்துட்டு இருக்கு. 3 மணி நேரம் பேசுவாங்களாம். எதை பத்தி? நேற்றைய பள்ளி கல்லூரி. என்ன பெரிய பள்ளி கல்லூரி நினைவுகள். புனிதமா என்ன செஞ்சீங்க? ஏதோ ஒரு பொண்ணை பார்த்து சைட் அடிச்சிருப்பீங்க, செருப்பால் அடிச்சிருக்கோம் உங்களை. இருந்தாலும் இவ்வளவு அப்பட்டமா நீங்க சொல்லியிருக்க கூடாது. இது ஒரு பெரிய புனிதமான நினைவு. அதை 2 பேர் சேர்ந்து 6 மணி நேரம் தினம் பேசுறாங்க. விளங்குமாயா குடும்பம்? அப்ப நாங்கள் அமெரிக்காவுக்கு முதல்ல அமெரிக்காவுக்கு வந்தப்போ என்ன அப்படியே மகிழ்ச்சியிலையா வந்தீங்க? விசா ஆபீசர் முன்னாடி நடுங்கிட்டு நின்ன ஆளு தானே நீங்க? அவன் உள்ள விடுவானா, வெளியே விரட்டி விடுவானா? அது இது ஒரு நினைவா. அதை தினம் வேற 3 மணி நேரம் பேசுவாங்க. முதல்ல அந்த அம்மா வந்திருந்தா, ஒருவேளை எந்திரிச்சு நிக்காம எங்கேயாவது இருந்தா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணி விடுங்கம்மா. ஒரு நட்பு இன்னைக்கோட முடிஞ்சது. அதுக்கு நான் காரணம் இல்ல, அவர் தான் காரணம். அவர்தான். நீங்க எதையுமே தொடங்கித்தான் வைப்பீங்க. சில பேர் புத்திசாலித்தனமா பேசுற மாதிரியே ஒரு நினைப்போடையே பேசுவாங்க. நான் யாரையும் குறிப்பா சொல்லல, பொதுவுல சொன்னேன். இது கம்பெனிக்கெல்லாம் ட்ரீம் கம்பெனி தானே பேர் வைக்கிறாங்க. நீங்க சொன்னீங்களா? எவ்வளவு நல்லா பேசினாங்க. ஒரு பேச்சாளருடைய முதல் தகுதி எதிரணியில இருந்தா கூட அவங்க பேசுற நல்ல விஷயங்களை நீங்க அக்னாலேஜ் பண்ணணும். ஒரு கம்பெனிக்கு ட்ரீம் கம்பெனி தான் பேர் வைப்பாங்க. அப்படின்னா அவர் சொல்றாரு, ஆனால் சினிமாவிலே பிளாஷ்பேக் வருகிறது. மொத்த சினிமாவும் பிளாஷ்பேக்கா இருந்தா பாப்பீங்களா நீங்க? இந்த பழைய கால சினிமால பிளாஷ்பேக் வரதுக்கு முன்னாடி வளையமா ஒன்று வரும். இவர் ஏதாவது ஒரு படத்துல நடிச்சா இவர் முகத்துக்கு முன்னாடி அதை போட்டுக்கிட்டே இருங்க. வட முழுக்க முகமே தெரியாது. முழுக்க அவர் முகமே தெரியக்கூடாது. பாலா கண்ணன் அவர்கள் நடிகர், திரைப்படத்துறை சார்ந்தவர். அதனால பேச்சை நடிப்பாவே மாத்தினார். பாரதி பாஸ்கர் அவர்கள் பேசின சில செய்திகளை எடுத்துக்கிட்டு வந்து நீங்க இதை சொன்னீங்களா இல்லையான்றார். இதுக்கு தான் நான்லாம் பேட்டியே கொடுக்கறது இல்லை. கொடுத்தா யாராவது ஒருத்தர் பிடிச்சி தொங்கிடுவாங்க. அவர் சொன்ன ஒரு வரி எனக்கு ரொம்ப பிடிச்சது. உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல நினைவுகளை கொடுங்கள். ரொம்ப நல்ல செய்தி. அது காசு கொடுங்க, பணம் கொடுங்க, எஸ்டேட் கொடுங்க, அதெல்லாத்த விட அந்த பிள்ளைகள் பின்னாடி திரும்பி பார்க்கையில் என் அப்பா அம்மா இவ்வளவு நல்லவர்கள்னு நினைக்கிற மாதிரி நினைவுகளை கொடுங்க. அப்போதான் அவங்க எதிர்காலம் நல்லா இருக்கும்னு சொன்னார் பாருங்க. எல்லாரும் கற்றுக்கொள்ள வேண்டியது. என்னங்க அவர் பேசினது கேட்டீங்களா இல்லையா? இப்போ கிளைமாக்ஸுக்கு வந்திருக்கிறோம். திருமதி பாரதி பாஸ்கர் அவர்கள் பேரை சொன்னாலே அதிரும். தமிழ்நாட்டு மேடைகளில் ஏறக்குறைய ஒரு 20-25 ஆண்டுகள் தனக்கென்று ஒரு தனி முத்திரை பதித்த பேச்சாளர். பேராசிரியர் சாலமன் பாப்பையா அடிக்கடி சொல்லுவார், பட்டிமன்ற உலகத்தின் ஒரு சொத்து பாரதி பாஸ்கர்னு சொல்லுவார். அவர்கள் உடல் நலம் குன்றி இருந்தபோது உலகம்னு நான் சொல்றது தமிழ் உலகம் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்தது. என்னால் அந்த விஷயங்கள்ல ஒன்று மட்டும் ரொம்ப நினைவு இருக்கும். ஆஸ்திரேலியாவில் இருந்தும் பிரான்ஸில் இருந்தும் சில இலங்கை தமிழ் வயதானவர்கள் ஃபோனில் என்னை கூப்பிட்டு என் பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு அழுததை நான் நினைவில் வச்சிருக்கிறேன். எங்கோ பிறந்தவர்கள் என் பொண்ணுன்னு சொல்கிற அளவுக்கு ஒருத்தர் இடம் பிடிக்க முடிகிறது மனத்தில் என்றால்
அது அவர்களது தமிழ் பணியின் பெரும் வெற்றி. அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் வந்தது அவங்க பெருந்தன்மையும் ஒரு மெக்னானிமிட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அது இந்த நேரத்தில் பயணம் பண்ணி வந்தது. கோவிடுக்கு பிறகு வெளியூர் பயணம்ன்றது குறைந்த காலத்தில் இவ்வளவு தூரம் பயணம் பண்ணி வந்த அவர்கள் நிறைவாக இந்த நிகழ்ச்சியில் பேசுகிறார்கள். நாளைய கனவுகளே. மேடையில் இருக்கிற பேச்சாளர் பெருமக்களே, பே ஏரியா தமிழ் மன்றத்தை சார்ந்த அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அரங்கத்திலே கூடியிருக்கின்ற தமிழ் சொந்தங்களே, அத்தனை பேருக்கும் பணிவின் வணக்கங்கள். இந்த மேடையில் இங்கே நிற்கிற போது என் மனசுக்குள்ளே ஒரு கனவு இருக்கிறது. உங்களுடைய சொந்தமான கட்டிடத்தை நீங்கள் எழுப்பிய பிறகு அந்த கட்டிடத்தில் இன்னொரு பட்டிமன்றத்தில் நல்ல மைக்கோடு நான் பேசணும்ன்ற கனவு எனக்கு இருக்கு. இதுதான் நல்ல மைக் கனவு. நடுவர் அவர்களே, கஷ்டமான சூழல். நாங்களே பல துயரத்தில் இருக்கோம். அவர் எனக்கு முன்னாடி பேசினார். அவர் பேர் என்ன? பாலா கண்ணனா? ஆமா, பாலா கண்ணன் ரொம்ப உங்களை சாடுனாருமா. அவர் நடிகர். அவரு நடிகர் தான். நடுவரும் நடிகர் தான். இதை யாராவது கேட்டாங்களா? இப்போ ஒரு தகவலுக்காக சொல்றேன். அது ஏன் சார் 10 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 10,000 ரூபாய்க்கு நடிக்கிறீங்க நீங்க? என்ன இவ்வளவு ஓவர் ஆக்டிங் இந்த நேரத்தில் உங்களுக்கு தேவையா? அதாவது பின்னாடி சாப்பிட்டுட்டு இருக்கு, எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல, நாங்களே வருத்தத்தில் இருக்கோம். என்ன அவ்வளவு ஆக்டிங் உங்களுக்கு? எதுக்கியா இதெல்லாம்? நமக்கு கலையினுடைய உச்சம் என்பதே கனவுகளிலிருந்து வருகிறதுன்னு இவங்க பேசினதுல அவர் தப்பு கண்டுபிடிக்கிறாராமா. கனவு வேறு, கற்பனை வேறு. நீங்க ஒரு நடிகர் தானே. ஒரு நடிப்பினுடைய ஆரம்ப புள்ளி என்பது என்ன? இமேஜினேஷன் பிகின்ஸ் ஃப்ரம் ட்ரீம். இது தெரியாம நீங்க எப்படி நடிக்கிறா இருக்கீங்க? நீங்க எங்க ஜேசுவை காணோம்? அவர் ரிட்டையர் ஆயிட்டார். ரிட்டையர்மெண்ட். அந்த அணியே சரியில்லை, ஒரு ஆளையே காணோம். நானே இப்பதான் பாக்குறேன். இந்த நேற்றைய நினைவுகள்ல இருக்கிறவங்க எப்பவுமே வழங்காம இருப்பாங்கன்றதுக்கு அந்த அணியே ஒரு உதாரணம். ஜேசு எங்க இருந்தாலும் வரவும். ஜேசு எங்க இருந்தாலும் வர வேணாம். ஆனா ஜேசு என்னைக்காவது படம் எடுத்தா இவரை நடிக்க வைக்க கூடாது. பாலா கண்ணனியா? ஆமா, அவர் தான் வந்து கனவு, இமேஜினேஷன்ன்றதை கனவிலிருந்து தொடங்குகிறதுன்னு. ஏன்பா படுத்துறீங்க? இப்ப மைக்கு ஒரே அளவா வைங்கய்யா தயவு செய்து. நடுவர் அவர்களே, நானே ரொம்ப நொந்து போயிருக்கேன். அது அப்பதே சொல்லிட்டீங்க. அவர் சொல்றாரு, அவர் நண்பரை பாப்பாராம். அவருடைய மனைவி வந்திருக்கீங்களாம்மா? கல்யாணம் ஆயிருச்சா? இல்ல, இது மாதிரி பேசும்போது அவங்கள கூட்டு வர்றது இல்ல. அந்த அம்மா வந்தாலும் இப்ப எந்திரிச்சு நிக்காது. எவ்வளவு அந்த அம்மாவுக்கு ஒரு செலவு வைக்கலான்னு இருக்கேன் நான் சென்னையில மவுண்ட் ரோடு. சொந்த செலவுல ஒரு நண்பரை இவர் பார்க்கறது, அந்த அம்மா சகிச்சுக்கிறதே பெரிய விஷயம். ஒவ்வொரு நாளும் 3 மணி நேரம் ஒரு நண்பரோட இவர் பேசுவார். இவருக்கு தான் வேலை இல்லை, அவருக்கு வேலை. அப்ப ஒரு வேலை இல்லாதவரை பொறுத்து கொள்வதே கஷ்டம். 2 வேலை இல்லாதவங்க அந்த அம்மா பொறுத்துட்டு இருக்கு. 3 மணி நேரம் பேசுவாங்களாம். எதை பத்தி? நேற்றைய பள்ளி கல்லூரி. என்ன பெரிய பள்ளி கல்லூரி நினைவுகள். புனிதமா என்ன செஞ்சீங்க? ஏதோ ஒரு பொண்ணை பார்த்து சைட் அடிச்சிருப்பீங்க, செருப்பால் அடிச்சிருக்கோம் உங்களை. இருந்தாலும் இவ்வளவு அப்பட்டமா நீங்க சொல்லிருக்க கூடாது. இது ஒரு பெரிய புனிதமான நினைவு. அதை 2 பேர் சேர்ந்து 6 மணி நேரம் தினம் பேசுறாங்க. விளங்குமாயா குடும்பம்? அப்புறம் நாங்கள் அமெரிக்காவுக்கு முதல்ல அமெரிக்காவுக்கு வந்தப்போ என்ன அப்படியே மகிழ்ச்சியிலையா வந்தீங்க? விசா ஆபீசர் முன்னாடி நடுங்கிக்கிட்டு நின்ன ஆளு தானே நீங்க? அவன் உள்ள விடுவானா வெளியே விரட்டி விடுவானா?
இது ஒரு நினைவா, அதை தினம் தினம் வேற 3 மணி நேரம் பேசுவாங்க. முதல்ல அந்த அம்மா வந்திருந்தா, ஒருவேளை எந்திரிச்சு நிக்காம எங்கேயாவது இருந்தா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணி விடுங்கம்மா. ஒரு நட்பு இன்னைக்கோட முடிஞ்சது. அதுக்கு நான் காரணம் இல்ல, அவர்தான் காரணம். அவர்தான். நீங்க எதையுமே தொடங்கித்தான் வைப்பீங்க. சில பேர் புத்திசாலித்தனமா பேசுற மாதிரியே ஒரு நினைப்போடையே பேசுவாங்க. நான் யாரையும் குறிப்பா சொல்லல, பொதுவுல சொன்னேன். இது கம்பெனிக்கெல்லாம் ட்ரீம் கம்பெனி தானே பேர் வைக்கிறாங்க. நீங்க சொன்னீங்களா, எவ்வளவு நல்லா பேசினாங்க. ஒரு பேச்சாளருடைய முதல் தகுதி எதிரணியில இருந்தா கூட அவங்க பேசுற நல்ல விஷயங்களை நீங்க அக்னாலேஜ் பண்ணணும். ஒரு கம்பெனிக்கு ட்ரீம் கம்பெனி தான் பேர் வைப்பாங்க. அப்படின்னா அவர் சொல்றாரு, ஆனால் சினிமாவிலே பிளாஷ்பேக் வருகிறது. மொத்த சினிமாவும் இப்போ பிளாஷ்பேக்காக இருந்தால் பார்ப்பீங்களா நீங்க? இந்த பழைய கால சினிமாவில் பிளாஷ்பேக் வரதுக்கு முன்னாடி வளையமா ஒன்று வரும். இவர் ஏதாவது ஒரு படத்தில் நடிச்சா இவர் முகத்துக்கு முன்னாடி இதை போட்டுக்கிட்டே இருங்க. படம் முழுக்க அவர் முகமே தெரியக்கூடாது. இதெல்லாம் ஒரு பாயிண்ட். இது ஒரு தலைவர், ஒரு அணிவர். ஜேசு வந்துட்டார. ஜேசு கேட்டுக்கிட்டீங்களா? ஒருவேளை படம் எடுத்தா அவரை கதாநாயகரா போடாதீங்க. அவர் உங்களுக்கு பயந்துக்கிட்டு தான் ஒளிஞ்சாரு. அவரை கூட்டிட்டு வந்து திட்டுறீங்க. குளிர்சாதன பெட்டியிலே நாங்கள் காந்தங்களை ஒட்டுவோமே, காந்தங்களை ஒட்டிய பிறகு அதை ஒரு நாளும் நாங்கள் பார்க்க மாட்டோமே. சார், உங்க ஃப்ரிட்ஜில் மேக்னெட் ஒட்டியிருக்கீங்களே, நீங்க ஒட்டின மேக்னெட்டை ஒருவேளை யாருமே பார்க்க மாட்டாங்க. ஏன்னா ஃப்ரிட்ஜை திறக்கிற அவசரத்தில் யார் சார் மேக்னெட்டை பார்த்துட்டு இருப்பாங்க? உள்ள இருக்கிறதே பார்க்கறது இல்ல. உள்ள இருக்கிறதே பார்க்குற மாதிரி இல்லை உங்க ஊர்ல. இல்லை, வெளியில இருக்கிற மேக்னெட்டை இவர் அப்படியே ரசிப்பாராம். அப்படியே ஒருவேளை ரசிச்சாலும் அந்த நேரத்தில் மனசுல என்ன நினைவு ஓடும்? சே, எல்லாம் இருக்கு, நான் இன்னும் ஆஸ்திரேலியாவுக்கே போகலையே, அந்த ஸ்டிக்கர் இன்னும் வரலையே, அப்படியே சார் நினைப்பீங்க. அப்புறம் வந்து நான் பொன்னியின் செல்வன்ல பேசினது அவர் கேட்டிருக்காரு, நன்றி. அதுல வந்து நான் என்னோட +2ல பொன்னியின் செல்வன் அப்படிதான் சார் பேச முடியும் டீசர்ல. ஆனா அந்த டீசர் ஃபங்க்ஷனே எதுக்கு வைக்கிறாங்க? படம் நாளைக்கு வெற்றி அடைய வேண்டும் என்பதற்காகத்தானே அந்த ஃபங்க்ஷனை வைக்கிறாங்க. அதுவே ப்ரமோஷன் ஈவென்ட்யா. நாளைக்கு வெற்றி அடைய வேண்டும் என்பது தானே அந்த லட்சியமே. என்னென்னவோ பேசுறாங்க. நான் ஒரு தடவை பேசிட்டேன்னா, எஸ்பிபி என் நினைவுகளில் வாழ்கிறார். உண்மைதான் சார், நான் பேசினேன் சார். நினைவுகளில் வாழ்கிறார்னு சொல்ற போதே குரல் கம்முகிறதே, ஏன்? அது மகிழ்ச்சியான நினைவா? இனி ஒரு பாடல் கூட அந்த மனிதர் பாடி கேட்க முடியாது என்ற வருத்தத்தில் தான் அந்த நினைவு இருக்கிறது. மகிழ்ச்சியான நினைவா அது? மரணம் பற்றிய நினைவுகள் மகிழ்ச்சியானதுன்னு சொல்றாரு எதிரணி தலைவர். நடுவர் வேற அதை கேட்டுட்டு நல்லா பேசினார்னு சொல்றாரு. நான் சொன்னா மறந்து போச்சு. பிள்ளைகளை வளர்க்கும் போது நல்ல நினைவுகளை கொடுங்கள் சார். இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு சார். நீங்க பிள்ளைகளை நீங்க இங்க இருக்கிறீங்க, உங்க பிள்ளைய கூப்பிட்டு, நான் அமெரிக்காவுக்கு வரும்போது கையில் $5 வந்தேன். ஸ்டாப். யூ ஹவ் ஆல்ரெடி டோல்ட் மீ 32 times. ஆமா, அது ஏற்கனவே நடுவருக்கு அந்த பேர் வச்சுட்டு நீங்க அப்ப எனக்கு வைக்கலங்க, அந்த அணிக்கு சொன்னாங்க. நீங்க என்ன எல்லாத்தையும் என் பக்கம் திருப்பி விடுறீங்க? நல்ல நினைவுகளை கேட்கிற மாதிரியா சார் பசங்க இருக்காங்க. ஆனா நல்ல கனவுகளை கொடுக்கிற போது அவர்களும் அதை வாங்கிக் கொள்ளுகிறார்கள். அதுதான் குடும்ப சூழலை இனிமையாக்குகிறது. என்ன பேர் அவருக்கு முன்னாடி இந்த அம்மா ஜெயராதாவா, ஜெயராதா சுஜாதாவோடு வேலை செய்த நினைவுகளை பற்றி சொல்லும் போது, அது சில பேர் சொந்த செலவுலேயே சூன்யம் வச்சுப்பாங்க. இன்னொருத்தர் அவங்கள மறுக்கவே வேணாம், அவங்களே அவங்கள மறுத்துப்பாங்க. சுஜாதாவினுடைய அறை வாசலில் நின்று அவரோடு வேலை செய்ய வேண்டும் என்பது எனக்கு பல நாள் லட்சியம். லட்சியம் வேறு, கனவு வேறு. யார் சொன்னது? ஒவ்வொரு லட்சியமும் ஒரு கனவு, ஒவ்வொரு கனவும் ஒரு லட்சியம். சுஜாதாட்ட வேலை செஞ்சுட்டு கனவுகளை பற்றி நீங்க குறைவா பேசலாமா? நீங்க சுஜாதா ஒரு கதை எழுதியிருக்காரு 1975.
அந்த வருஷத்தை நினைவு வச்சுக்கோங்க, 1975. ராகவானந்தம் என்கின்ற ஒரு ப்ரொஃபஸரை பத்தின கதை அது. அந்த ப்ரொஃபஸர் ஒன்றை கண்டுபிடிக்கிறார். சுருக்கமா சொல்லிடுறேன் அவர் என்ன கண்டுபிடிச்சாருன்னு சொல்லிட்டு. அவர் கண்டுபிடித்தது ஒரு கருவி. அந்த கருவியை தன்னுடைய மகளினுடைய ஃப்ரெண்டுக்கா இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. பையா இது என்னத்தை செய்யும் தெரியுமா? என்ன செய்யும் ப்ரொஃபஸர்? அவன் கேட்குறான். இது கதை எழுதும். என்ன ப்ரொஃபஸர் இது போய் கதை எழுதுமா? நீ அதை செட் பண்ணு, கதை எழுது. எதை செட் பண்ணும்? நகைச்சுவை 20%, காதல் 20%, கிளைமேக்ஸ் இந்த மாதிரி பயங்கரமா இருக்கணும். இதை செட் பண்ணா அதுவே கதை எழுதும். இது சுஜாதா 1975 எழுதிய ஒரு கதை. இதுதான் சார் இன்னைக்கு சாட் ஜிபிடி. இதுதான் சாட் ஜிபிடி. இன்னைக்கு இதெல்லாம் படிக்க மாட்டீங்களே அமெரிக்கால இருந்துகிட்டு. இன்றைக்கு அதை கண்டுபிடித்த நிறுவனமே 2 வருஷம் முன்னாடி தான் தொடங்கி இருக்கான். ஆனா 75 இப்படி ஒன்று நடக்க முடியும் என்று கனவு கண்ட ஒரு மனிதரிடம் வேலை செஞ்சுட்டு அந்த அணியில உட்கார்ந்து இருக்கீங்க. அப்புறம் கனவு வேறு லட்சியம் வேற, எல்லாம் ஒண்ணுதாம்மா. கனவு தான் லட்சியம், லட்சியம் தான் கனவு. சுஜாதாவே உங்களை மன்னிக்க மாட்டார். ஆமா. அப்புறம் ஐன்ஸ்டீன் ஒரு காம்பஸை வச்சுக்கிட்டார். சும்மா அதெல்லாம் கதை நம்பாதீங்க. பல பேர் இப்படி சொல்லிட்டு தெரியுறாங்க. ஐன்ஸ்டீனுடைய தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி ரிலேட்ஸ் டு த ஸ்பீட் ஆஃப் லைட். ஐயா கொஞ்சம் கம்மியா பேசுங்க, அதுவும் புரியாது அவருக்கு. ஐன்ஸ்டீன்ஸ் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி ரிலேட்ஸ் டு த ஸ்பீட் ஆஃப் லைட். அதை எப்படி அவர் யோசிச்சாரு? ஒளியின் வேகத்தோடு பயணம் செய்கிற போது காலம் முறைகிறது. இதுதான் சார் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. இந்த சிந்தனை எங்கிருந்து வந்தது அவருக்கு? நேற்றைய நினைவுகள்ல இருந்து. இது வந்திருக்கவே முடியாது. நேற்றைக்கு இதை பற்றி நினைவே கிடையாது. ஐன்ஸ்டீன் இதுக்கு எப்படி வந்ததுன்னா, புகைவண்டி நிலையத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். ரயில் வருகிறது. ரயிலினுடைய அந்த விளக்கில் இருந்து வெளிச்ச ரே வருது. இந்த வெளிச்சத்தினுடைய கதிரில் நான் பயணம் செய்தால் அது எப்படி இருக்கும் என்று கனவு கண்டார். அதிலிருந்து தான் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியே வந்தது. ஒவ்வொரு விஞ்ஞான கண்டுபிடிப்பின் பின்னாலும் இருப்பது ஒரு கனவு. மறந்துடாதீங்க நீங்க. இன்றைக்கு நம்மை காப்பாற்றிக் கொண்டிருக்கின்ற பல்வேறு மருந்துகள் பல விஞ்ஞானிகளினுடைய கனவுகளாகத்தான் இருந்தது. நேற்றைய நினைவுகள் என்பது கொள்ளை கொள்ளையாக இந்த உலகத்தில் நோய்களினால் இறந்தவர்களை பற்றிய நினைவுகளாக இருந்தால் அது மகிழ்ச்சியை தருமா உங்களுக்கு? ஆனால் அந்த நோய்களில் இருந்து அவர்களை மீட்டடிக்கிற மருந்துகளை ஒரு விஞ்ஞானி, மருத்துவ விஞ்ஞானி கனவாக காண்கிற போது நாளைய தலைமுறை பாதுகாக்கப்படுகிறது. அதுவல்லவா மகிழ்ச்சி? தொடங்கற்க எவ்வினையும் எள்ளற்க முற்றும் இடங்கண்ட பின்னல் லது முயுவ விளக்க உரை. முற்றுகை செய்வதற்கு ஏற்ற இடத்தைக் கண்டபின் அல்லாமல் எச்செயலையும் தொடங்கக்கூடாது, பகைவரை இகழவும் கூடாது. அட்வர்டைஸ்மெண்ட். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பகைவரை வளைத்து வெல்லும் இடத்தைக் காணும் முன் எந்தச் செயலையும் தொடங்க வேண்டா, பகைவரை அற்பர் என்று இகழவும் வேண்டா. கலைஞர் விளக்க உரை. ஈடுபடும் செயல் ஒன்றும் பெரிதல்ல என இகழ்ச்சியாகக் கருதாமல் முற்றிலும் சரியான இடத்தை தேர்ந்தெடுத்து அச்செயலில் இறங்க வேண்டாம். தொடங்கற்க எவ்வினையும் எள்ளற்க முற்றும் இடங்கண்ட பின்னல் லது முயுவ விளக்க உரை. முற்றுகை செய்வதற்கு ஏற்ற இடத்தைக் கண்டபின் அல்லாமல் எச்செயலையும் தொடங்கக்கூடாது, பகைவரை இகழவும் கூடாது. அட்வர்டைஸ்மெண்ட். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பகைவரை வளைத்து வெல்லும் இடத்தைக் காணும் முன் எந்தச் செயலையும் தொடங்க வேண்டா, பகைவரை அற்பர் என்று இகழவும் வேண்டா. கலைஞர் விளக்க உரை. ஈடுபடும் செயல் ஒன்றும் பெரிதல்ல என இகழ்ச்சியாகக் கருதாமல் முற்றிலும் சரியான இடத்தை தேர்ந்தெடுத்து அச்செயலில் இறங்க வேண்டாம். தொடங்கற்க எவ்வினையும் எள்ளற்க முற்றும் இடங்கண்ட பின்னல் லது முயுவ விளக்க உரை. முற்றுகை செய்வதற்கு ஏற்ற இடத்தைக் கண்டபின் அல்லாமல் எச்செயலையும் தொடங்கக்கூடாது, பகைவரை இகழவும் கூடாது. அட்வர்டைஸ்மெண்ட். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பகைவரை வளைத்து வெல்லும் இடத்தைக் காணும் முன் எந்தச் செயலையும் தொடங்க வேண்டா, பகைவரை அற்பர் என்று இகழவும் வேண்டா. கலைஞர் விளக்க உரை. ஈடுபடும் செயல் ஒன்றும் பெரிதல்ல என இகழ்ச்சியாகக் கருதாமல் முற்றிலும் சரியான இடத்தை தேர்ந்தெடுத்து அச்செயலில் இறங்க வேண்டாம். தொடங்கற்க எவ்வினையும் எள்ளற்க முற்றும் இடங்கண்ட பின்னல் லது முயுவ விளக்க உரை. முற்றுகை செய்வதற்கு ஏற்ற இடத்தைக் கண்டபின் அல்லாமல் எச்செயலையும் தொடங்கக்கூடாது, பகைவரை இகழவும் கூடாது. அட்வர்டைஸ்மெண்ட். சாலமன் பாப்பையா விளக்க உரை.
பகைவரை வளைத்து வெல்லும் இடத்தைக் காணும் முன் எந்தச் செயலையும் தொடங்க வேண்டா. பகைவரை அற்பர் என்று இகழவும் வேண்டா. கலைஞர் விளக்க உரை. ஈடுபடும் செயல் ஒன்றும் பெரிதல்ல என இகழ்ச்சியாகக் கருதாமல் முற்றிலும் சரியான இடத்தைத் தேர்ந்தெடுத்து அச்செயலில் இறங்க வேண்டும். தொடங்கற்க எவ்வினையும் எள்ளற்க முற்றும் இடங்கண்ட பின்னல் லது முயூவ விளக்க உரை. முற்றுகை செய்வதற்கு ஏற்ற இடத்தைக் கண்டபின் அல்லாமல் எச்செயலையும் தொடங்கக்கூடாது, பகைவரை இகழவும் கூடாது. அட்வர்டைஸ்மெண்ட். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பகைவரை வளைத்து வெல்லும் இடத்தைக் காணும் முன் எந்தச் செயலையும் தொடங்க வேண்டா. பகைவரை அற்பர் என்று இகழவும் வேண்டா. கலைஞர் விளக்க உரை. ஈடுபடும் செயல் ஒன்றும் பெரிதல்ல என இகழ்ச்சியாகக் கருதாமல் முற்றிலும் சரியான இடத்தைத் தேர்ந்தெடுத்து அச்செயலில் இறங்க வேண்டும். தொடங்கற்க எவ்வினையும் எள்ளற்க முற்றும் இடங்கண்ட பின்னல் லது முயூவ விளக்க உரை. முற்றுகை செய்வதற்கு ஏற்ற இடத்தைக் கண்டபின் அல்லாமல் எச்செயலையும் தொடங்கக்கூடாது, பகைவரை இகழவும் கூடாது. அட்வர்டைஸ்மெண்ட். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பகைவரை வளைத்து வெல்லும் இடத்தைக் காணும் முன் எந்தச் செயலையும் தொடங்க வேண்டா. பகைவரை அற்பர் என்று இகழவும் வேண்டா. கலைஞர் விளக்க உரை. ஈடுபடும் செயல் ஒன்றும் பெரிதல்ல என இகழ்ச்சியாகக் கருதாமல் முற்றிலும் சரியான இடத்தைத் தேர்ந்தெடுத்து அச்செயலில் இறங்க வேண்டும். தொடங்கற்க எவ்வினையும் எள்ளற்க முற்றும் இடங்கண்ட பின்னல் லது முயூவ விளக்க உரை. முற்றுகை செய்வதற்கு ஏற்ற இடத்தைக் கண்டபின் அல்லாமல் எச்செயலையும் தொடங்கக்கூடாது, பகைவரை இகழவும் கூடாது. அட்வர்டைஸ்மெண்ட். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பகைவரை வளைத்து வெல்லும் இடத்தைக் காணும் முன் எந்தச் செயலையும் தொடங்க வேண்டா. பகைவரை அற்பர் என்று இகழவும் வேண்டா. கலைஞர் விளக்க உரை. ஈடுபடும் செயல் ஒன்றும் பெரிதல்ல என இகழ்ச்சியாகக் கருதாமல் முற்றிலும் சரியான இடத்தைத் தேர்ந்தெடுத்து அச்செயலில் இறங்க வேண்டும். தொடங்கற்க எவ்வினையும் எள்ளற்க முற்றும் இடங்கண்ட பின்னல் லது முயூவ விளக்க உரை. முற்றுகை செய்வதற்கு ஏற்ற இடத்தைக் கண்டபின் அல்லாமல் எச்செயலையும் தொடங்கக்கூடாது, பகைவரை இகழவும் கூடாது. அட்வர்டைஸ்மெண்ட். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பகைவரை வளைத்து வெல்லும் இடத்தைக் காணும் முன் எந்தச் செயலையும் தொடங்க வேண்டா. பகைவரை அற்பர் என்று இகழவும் வேண்டா. கலைஞர் விளக்க உரை. ஈடுபடும் செயல் ஒன்றும் பெரிதல்ல என இகழ்ச்சியாகக் கருதாமல் முற்றிலும் சரியான இடத்தைத் தேர்ந்தெடுத்து அச்செயலில் இறங்க வேண்டும். தொடங்கற்க எவ்வினையும் எள்ளற்க முற்றும் இடங்கண்ட பின்னல் லது முயூவ விளக்க உரை. முற்றுகை செய்வதற்கு ஏற்ற இடத்தைக் கண்டபின் அல்லாமல் எச்செயலையும் தொடங்கக்கூடாது, பகைவரை இகழவும் கூடாது. அட்வர்டைஸ்மெண்ட். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பகைவரை வளைத்து வெல்லும் இடத்தைக் காணும் முன் எந்தச் செயலையும் தொடங்க வேண்டா. பகைவரை அற்பர் என்று இகழவும் வேண்டா. கலைஞர் விளக்க உரை. ஈடுபடும் செயல் ஒன்றும் பெரிதல்ல என இகழ்ச்சியாகக் கருதாமல் முற்றிலும் சரியான இடத்தைத் தேர்ந்தெடுத்து அச்செயலில் இறங்க வேண்டும். தொடங்கற்க எவ்வினையும் எள்ளற்க முற்றும் இடங்கண்ட பின்னல் லது முயூவ விளக்க உரை. முற்றுகை செய்வதற்கு ஏற்ற இடத்தைக் கண்டபின் அல்லாமல் எச்செயலையும் தொடங்கக்கூடாது, பகைவரை இகழவும் கூடாது. அட்வர்டைஸ்மெண்ட். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பகைவரை வளைத்து வெல்லும் இடத்தைக் காணும் முன் எந்தச் செயலையும் தொடங்க வேண்டா. பகைவரை அற்பர் என்று இகழவும் வேண்டா. கலைஞர் விளக்க உரை. ஈடுபடும் செயல் ஒன்றும் பெரிதல்ல என இகழ்ச்சியாகக் கருதாமல் முற்றிலும் சரியான இடத்தைத் தேர்ந்தெடுத்து அச்செயலில் இறங்க வேண்டும்.